ஒரு சிறிய கேள்வியுடன் தொடங்குவோம். நாம் வாழ்க்கையை உண்மையாக வாழ்கிறோமா? அல்லது வாழ்க்கையை நம்முடைய விருப்பப்படி மாற்றுவதற்காக தொடர்ந்து ஸ்ட்ரகிள் செய்து கொண்டிருக்கிறோமா? நாம நினைத்தது நடக்க வேண்டும். நாம் விரும்பியவர்கள்தான் நம்முடன் இருக்க வேண்டும். நாம் எதிர்பார்த்த நேரத்திலேயே சக்சஸ் வர வேண்டும். எல்லாமே நம்முடைய பிளான் படியே நடக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கை அப்படி நடப்பதில்லை. அதனால்தான் நம்மளுடைய மனசுல தொடர்ந்து ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட் நடக்கிறது. ஏன் இது இப்படி நடந்தது? ஏன் அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ டிலே? நான் இவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் எதுவும் நடக்கல? இதுக்கு ஒரு டீப் ட்ரூத் இருக்கிறது. சில விஷயங்கள் முயற்சியால் நடக்கும். சில விஷயங்கள் முயற்சியை விட்ட பிறகுதான் நடக்கும். இப்பொழுது வாழ்க்கையை ஃபோர்ஸ் செய்யாமல் வாழ்வது எப்படி என்பதை பார்க்கலாம். 1. வாழ்க்கையை எதிர்த்து நீந்தாதீர்கள். ஒரு நதியை நினைத்து பாருங்கள். நதி தன்னுடைய பாதையை பற்றி கவலைப்படுவதில்லை. அதன் முன் ஒரு கல் வந்தால் அதை சுற்றி செல்கிறது. தடுப்பு வந்தால் வேறு வழியை தேடுகிறது. சரிவு வந்தால் வேகமாக ஓடுகிறது. சமநிலையான இடம் வந்தால் மெதுவாகிறது. ஆனால் ஓடுவதை மட்டும் நிறுத்துவதில்லை. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். தடைகள் வந்துவிட்டன என்பதற்காக வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. சில நேரங்களில் தடையை விட அதை அக்செப்ட் செய்ய முடியாத நம்முடைய மனம்தான் பெரிய ப்ராப்ளம். வாழ்க்கை ஒரு பாதையை மூடும்போது, ஏன் இந்த பாதை மூடப்பட்டது என்று தொடர்ந்து கேட்பதை விட, இப்போது எந்த புதிய பாத் திறக்கிறது என்று கேளுங்கள். 2. வற்புறுத்தாமல் செய்வது சோம்பேறித்தனம் அல்ல. விதையை மண்ணில் விதைக்க வேண்டும். அதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதை பாதுகாக்க வேண்டும். ஆனால் விதையை இழுத்து வளர்க்க முடியாது. அதே போல நம்முடைய டியூட்டியை நாம் செய்ய வேண்டும். ஆனால் ரிசல்ட் ஃபோர்ஸ் செய்யக்கூடாது. முயற்சி செய்யுங்கள். ஆனால் பிரஷருடன் அல்ல. உழையுங்கள். ஆனால் உங்களை நீங்களே பர்ன் அவுட் செய்து கொண்டு அல்ல. கதவு திறக்க வேண்டிய இடத்துல நாக் செய்யுங்கள். ஆனால் திறக்காத கதவை பிரேக் செய்ய முயற்சி செய்யாதீர்கள். சில கதவுகள் திறக்கப்பட வேண்டிய நேரம் வரும் வரை வெயிட் செய்ய வேண்டும். 3. அதிகமாக முயற்சி செய்வதும் ஒரு தடையாகலாம். ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப விரும்பும் போது அதை பற்றியே தொடர்ந்து திங்க் செய்கிறோம். மீண்டும் மீண்டும் செக் செய்கிறோம். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறோம். முடிவு வராத போது இன்னும் அதிகமாக முயற்சி செய்கிறோம். இறுதியில நம்மளுடைய எஃபர்ட் தான் நம்மளுடைய பீஸை எடுத்துக்கொள்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கைக்கு தேவையானது இன்னொரு முயற்சி அல்ல. சிறிது ஸ்பேஸ், சிறிது சைலன்ஸ், சிறிது ட்ரஸ்ட், சிறிது லேட்டிங்கோ. ஒரு விஷயத்தை மிகவும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கும் கை புதிய ஒன்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதேபோல் மனதை எல்லாவற்றிலும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டால் வாழ்க்கை நமக்கு புதிதாக ஒன்றை கொடுக்க இடமே இருக்காது. நாக் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்ய முயற்சிக்காதீர்கள். நம்முடைய ஆக்ஷன்ஸ் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். நம்முடைய வேர்ட்ஸ் கட்டுப்படுத்த முடியும். நம்மளுடைய ஹேபிட்ஸ் மாற்ற முடியும். நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் மாற்ற முடியும். ஆனால் மற்றவர்களின் டாட்ஸ் கட்டுப்படுத்த முடியாது. மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன திங்க் செய்கிறார்கள் என்பதையும் கட்டுப்படுத்த முடியாது. நாளை என்ன நடக்கும் என்பதையும் முழுமையாக கண்ட்ரோல் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது கண்ட்ரோல் செய்ய முடியாதவற்றை கண்ட்ரோல் செய்ய முயற்சிப்பதுதான் ஸ்ட்ரெஸ்க்கு ஒரு பெரிய காரணம். அதனால் ஒரு சிம்பிள் ரூலை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னால் மாற்ற முடிவதை நான் மாற்றுவேன். என்னால் மாற்ற முடியாததை நான் அக்செப்ட் செய்வேன். 5. அமைதியில் தான் கிளாரிட்டி பிறக்கிறது. ஒரு குளத்தின் நீர் தொடர்ந்து அசைந்து கொண்டிருந்தால் அதில் நம்முடைய முகம் கிளியராக தெரியாது. நீர் அமைதியாகும் போது மட்டுமே ரிஃப்ளெக்ஷன் தெளிவாக தெரியும். நம்முடைய மைண்டும் அப்படித்தான். எப்போதும் தாட்ஸ், எப்போதும் ஃபியர், எப்போதும் பிளானிங், எப்போதும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்படி மைண்ட் தொடர்ந்து அலைபாய்ந்து கொண்டிருந்தால் உண்மையை எப்படி பார்க்க முடியும்? சில நேரங்களில் ஆன்சர் தேடுவதை நிறுத்தி அமைதியாக இருப்பதே ஆன்சர் ஆகிறது. தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்கள். எதையும் சால்வ் செய்ய வேண்டாம். எதையும் சேஞ்ச் செய்ய வேண்டாம். உங்கள் டாட்ஸை வெறுமனே அப்சர்வ் செய்யுங்கள். மனம் அமைதியாகும் போது உங்களுக்கு தேவையான கிளாரிட்டி உள்ளிருந்து வரத் தொடங்கும். 6. உங்களை மற்றவர்களுடன் கம்பேர் செய்யாதீர்கள். ஒரு மரம் இன்னொரு மரத்தை பார்த்து, நான் உன்னை விட உயரமாக இல்லை என்று கவலைப்படுவதில்லை. ஒரு மலர் மற்றொரு மலரை பார்த்து, நான் ஏன் அதை போல இல்லை என்று வருந்துவதில்லை. ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட டைமிங் இருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும் மற்றவர்களின் லைஃப் பார்த்து தன்னுடைய லைஃப் மெஷர் செய்கிறான். அவர் முன்னேறி விட்டாரு. அவருக்கு மணி வந்து விட்டது. அவருக்கு ஃபேம் கிடைத்து விட்டது. நான் மட்டும் ஏன் இங்கே இருக்கிறேன் என்று கேட்கிறோம். ஆனால் மற்றவர்களின் டைம்லைன் வைத்து உங்கள் வாழ்க்கையை ஜட்ஜ் செய்யாதீர்கள். மரம் விதையாக இருக்கும்போது அது மலருடன் போட்டியிட வேண்டியதில்லை. அதன் வேலை வேரூன்றுவது. உங்கள் வாழ்க்கையிலும் இப்போது ரூடாகும் காலமாக இருக்கலாம். 7. மென்மையாக இருப்பதும் ஒரு ஸ்ட்ரெங்க் தான். தண்ணீர் மிகவும் மென்மையானது. ஆனால் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர்
காலப்போக்கில் கல்லையும் மாற்றுகிறது. அதனால் ஸ்ட்ரெங்த் என்றால் எப்போதும் ஹார்டாக இருப்பது அல்ல. சில நேரங்களில் ஃப்ளெக்சிபிளாக இருப்பதே உண்மையான ஸ்ட்ரெங்த். மன்னிப்பது வீக்னஸ் அல்ல. அமைதியாக இருப்பது ஃபெயிலியர் அல்ல. தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை விட்டு விடுவது ஃபியர் அல்ல. எனக்கு தெரியவில்லை என்று சொல்றது இக்னோரன்ஸ் அல்ல. நான் தவறாக இருக்கலாம் என்று அக்செப்ட் செய்வது வீக்னஸ் அல்ல. மனம் சாஃப்டாக இருக்கும்போது வாழ்க்கையை ஃபேஸ் செய்யும் திறன் அதிகரிக்கிறது. 8. விடுவிப்பதும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். ஒரு பாத்திரம் அதன் உள்ளே இருக்கும் ஸ்பேஸ் காரணமாகத்தான் பயன்படுகிறது. அதேபோல் மனதிலும் ஸ்பேஸ் தேவை. பழைய கோபம், பழைய காயங்கள், பழைய மெமரிஸ், மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள், இவற்றையெல்லாம் மனதில் கேரி செய்து கொண்டிருந்தால் புதிய பீஸ் எப்படி உள்ளே வரும்? எல்லாவற்றையும் மறக்க வேண்டியதில்லை. ஆனால் எல்லாவற்றையும் கேரி செய்து கொண்டே வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. சில விஷயங்களை லேட் கோ செய்யுங்கள். சில மனிதர்களை லேட் கோ செய்யுங்கள். சில பழைய மெமரிஸை லேட் கோ செய்யுங்கள். சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐ லேட் கோ செய்யுங்கள். விட்டுவிட்ட பிறகுதான் மனதில் புதியதற்கான ஸ்பேஸ் உருவாகும். 9. உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியத்தை குறையுங்கள். நாம் பல நேரங்களில் நம்மை ப்ரூவ் செய்ய முயற்சி செய்கிறோம். நான் நல்லவன், நான் டேலண்டட், நான் இம்பார்ட்டன்ட், என்னை மதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வெளியில ப்ரூவ் செய்ய முயற்சி செய்கிறோம். ஆனால் உண்மையான பீஸ் எப்போது வருகிறது தெரியுமா? நம்மளை ப்ரூவ் செய்ய வேண்டிய அவசியம் குறையும் போது. உங்கள் ஆக்ஷன்ஸ் பேசட்டும், உங்கள் லைஃப்னு பேசட்டும், உங்க சைலன்ஸ் பேசட்டும். உண்மையான நிலைக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை. 10. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், ஆனால் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. நாம் வாழ்க்கையில் துன்பப்படுவதற்கு காரணம் பல நேரங்களில் நிகழ்வுகள் மட்டுமல்ல. நிகழ்வு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நம்முடைய பிடிவாதம். அவர் இப்படித்தான் இருக்க வேண்டும். என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த ஜாப் எனக்கு கிடைக்க வேண்டும். இந்த ரிலேஷன்ஷிப் இப்படித்தான் தொடர வேண்டும் என்று மனம் ஒரு பிக்சர் உருவாக்குகிறது. வாழ்க்கை அந்த பிக்சருக்கு வெளியே நடந்து விட்டால் நம்ம டிஸப்பாயிண்டட் ஆகிறோம். அதனால எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், ஆனால் அட்டாச்மெண்ட் வேண்டாம். ஹோப் இருக்கலாம், ஆனால் ஃபோர்ஸ் வேண்டாம். எஃபர்ட் இருக்கலாம், ஆனால் ரிசல்ட் மீது முழு ஓனர்ஷிப் கொண்டாட வேண்டாம். 11. முயற்சி செய்யுங்கள், அப்புறம் லெட் கோ செய்யுங்கள். ஒரு விவசாயி விதை விதைக்கிறான், தண்ணீர் ஊற்றுகிறான், மண்ணை பராமரிக்கிறான். ஆனால் தினமும் விதையை தோண்டி பார்த்து வளர்ந்து விட்டாயா என்று கேட்பதில்லை. அதுதான் நேச்சுரல் ஆக்ஷன். நம்முடைய வாழ்க்கையிலும் இதே தேவை. முயற்சி செய்யுங்கள், அப்புறம் ட்ரஸ்ட் செய்யுங்கள், காத்திருங்கள், தேவைப்பட்டால் டைரக்ஷனை மாற்றுங்கள். ஆனால் உங்களை நீங்களே டார்ச்சர் செய்யாதீர்கள். 12. டிலே என்பது ரிஜெக்ஷன் அல்ல. சில நேரங்களில் நாம் நினைப்போம், வாழ்க்கை என்னை ஏன் இவ்வளவு டெஸ்ட் செய்கிறது? ஆனால் ஒருவேளை வாழ்க்கை உங்களை எதிர்க்கவில்லை. அது உங்களை ஒரு புதிய டைரக்ஷனுக்கு அழைத்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் இழந்த ஒருவர் உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. நீங்க இழந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் திறமையின் முடிவு அல்ல. டிலே என்பது ரிஜெக்ஷன் அல்ல. சேஞ்ச் என்பது பனிஷ்மெண்ட் அல்ல. சில கதவுகள் மூடப்படுவது நீங்க ராங் பர்சன் என்பதற்காக அல்ல, வேறு ஒரு பாத் உங்களுக்காக இருக்கலாம் என்பதற்காக. 13. எல்லாவற்றையும் நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விடுங்கள். நான் கண்ட்ரோல் செய்ய வேண்டும், நான் முடிவு செய்ய வேண்டும், நான் வெற்றி பெற வேண்டும், நான் ப்ரூவ் செய்ய வேண்டும், நான் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும். இந்த நான் என்ற பிரஷர் குறைய தொடங்கும் போது உள்ளே ஒரு புதிய பீஸ் பிறக்கிறது. அங்கே வாழ்க்கை தன்னுடைய வேலையை செய்ய அனுமதிக்கிறோம். இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறோம். நம்முடைய டியூட்டியை செய்கிறோம், ஆனால் ரிசல்ட்டை பிடித்துக் கொள்வதில்லை. இதுதான் சரண்டர் என்றால் என்ன என்பதன் ஒரு ஆழமான பொருள். சரண்டர் என்றால் எதையும் செய்யாமல் இருப்பது அல்ல. என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன், என்னால் முடியாததை இறைவனிடம் ஒப்படைக்கிறேன் என்பதுதான் உண்மையான சரண்டர். 14. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் 3 கேள்விகளை கேளுங்கள். முதல் கேள்வி, இது உண்மையிலே என் கண்ட்ரோலா? உங்கள் கண்ட்ரோல்ல இருந்தால் அமைதியாக ஆக்ஷன் எடுங்கள். உங்கள் கண்ட்ரோல்ல இல்லை என்றால் அதை அக்செப்ட் செய்ய பழகுங்கள். 2வது கேள்வி, நான் இதை தேவைக்கு அதிகமாக ஃபோர்ஸ் செய்கிறேனா? ஆம் என்றால் சிறிது ஸ்டெப் பேக் செய்யுங்கள். 3வது கேள்வி, இந்த சிச்சுவேஷன் என்னை கற்றுக் கொடுக்கிறது. இந்த 3 கேள்விகளும் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக டிரான்ஸ்ஃபார்ம் செய்ய தொடங்கும். 15. வாழ்க்கையோடு ஓட கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை எப்போதும் நாம் நினைத்தபடி ஓடாது. ஆனால் அதனால் வாழ்க்கை ராங் டைரக்ஷனில் செல்கிறது என்று அர்த்தமில்லை. ஒரு நதி நேராக செல்லாமல் வளைந்து செல்கிறது, ஆனால் அது தன் இலக்கை அடைகிறது. அதேபோல் உங்கள் வாழ்க்கையும் சில டிலீஸ் இருக்கும், சில லோசஸ் இருக்கும், சில அன்எக்ஸ்பெக்டட் டர்ன்ஸ் இருக்கும், சில கதவுகள் மூடப்படும், சில மனிதர்கள் விலகுவார்கள், சில கனவுகள் மாறும். ஆனால் நீங்கள் வாழ்க்கையோடு சண்டையிடுவதை நிறுத்தும் போது வாழ்க்கை உங்களுக்குள் பேசத் தொடங்கும்.
எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்ய வேண்டியதில்லை. எல்லாவற்றுக்கும் உடனடி ஆன்சர் தேவையில்லை. எல்லா கதவுகளையும் திறக்க வேண்டியதில்லை. எல்லா ரிலேஷன்ஷிப்ஸையும் காப்பாற்ற வேண்டியதில்லை. எல்லா பேட்டல்ஸிலும் வெல்ல வேண்டியதில்லை. சில நேரங்களில் விட்டுவிடுவதில் தான் வெற்றி இருக்கிறது. சில நேரங்களில் அமைதியாக இருப்பதில் தான் ஆன்சர் இருக்கிறது. சில நேரங்களில் முயற்சியை நிறுத்துவதில் அல்ல, ஃபோர்ஸ் செய்வதை நிறுத்துவதில் தான் வாழ்க்கை மூவாக தொடங்குகிறது. அதனால இன்றைய ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கடமையை செய்யுங்கள். உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கைக்கு சிறிது ஸ்பேஸ் கொடுங்கள். நடக்க வேண்டியது நடக்கட்டும். நீங்கள் செய்ய வேண்டியது அதனுடன் இயல்பாக ஃப்ளோ ஆக கற்றுக்கொள்வது. இன்னைக்கு உங்களை அதிகமாக பிரஷர் செய்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் இருந்தால், அதை மனதில் கொண்டு ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். உங்களிடம் நீங்களே சொல்லுங்கள், நான் ஃபோர்ஸ் செய்ய மாட்டேன். என்னால் முடிந்ததை செய்வேன். மீதியை இறைவனிடம் ஒப்படைப்பேன். இந்த ஒரு எண்ணம் உங்கள் மனதிற்கு எவ்வளவு பீஸ் தருகிறது என்பதை கவனியுங்கள். இந்த செய்தி உங்கள் மனதிலே ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால், கருத்துக்களில் நான் வாழ்க்கையோடு ஓடுகிறேன் என்று எழுதுங்கள். இந்த மெசேஜ் உங்களுக்கு தேவையான ஒருவரின் மனதிற்கும் சென்று சேரட்டும். இப்படிப்பட்ட ஆன்மீகமும் வாழ்க்கை புரிதலும் கலந்த பதிவுகளுக்காக நம்முடைய பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான சிந்தனையுடன் சந்திப்போம். அதுவரை வாழ்க்கையை எதிர்க்காதீர்கள். வாழ்க்கையை ஃபோர்ஸ் செய்யாதீர்கள். வாழ்க்கையோட ஃப்ளோ ஆக